இந்து தர்மம் பார்ப்பனர்களுக்கானது, மனு தர்மம் பார்ப்பனர்களுக்கானது. அவர்களே உச்சநீதிமன்றத்தில் அதிகாரத்தில் இருக்கிறார்கள், அவர்களே உயர்கல்வி நிறுவனங்களில் அதிகாரத்தில் இருக்கிறார்கள், அவர்களே ஆட்சி அதிகாரத்தில் கோலோச்சுகிறார்கள். அப்படிப்பட்ட நிலையில் ஓபிசி என்று அழைக்கப்படக்கூடிய பிரிவினர் பார்ப்பனர்களின் மீது தானே ஆத்திரப்பட வேண்டும், பார்ப்பனர்களின் மீது தானே பொறாமைப்பட வேண்டும், பார்ப்பனர்களைத்தானே எதிரியாக பார்க்க வேண்டும். ஆனால் இந்திய சமூக கட்டமைப்பில், இந்து சமூக கட்டமைப்பில் அப்படியே தலைகீழாக இருக்கிறது. ஓபிசி சமூக பிரிவினர் அவர்னர் என்கிற அழைக்கப்படுகிற இந்த மண்ணின் பூர்வீக குடிகளை, அந்த 4 வருடத்திற்குள் உட்படாத இந்த மண்ணின் உழைக்கும் மக்களை எதிரிகளாக பார்க்கிறார்கள். ஷெட்யூல் காஸ்ட், ஷெட்யூல் டிரைப்ஸை ஓபிசி பகையாக பார்க்கிற உளவியல் இங்கே கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. இது ரிவர்ஸ் ஆகணும். சனாதன ஒழிப்பு எப்போது நிகழும் என்றால் ஓபிசி பார்ப்பனிய எதிர்ப்பை நோக்கி நகர்கிற போதுதான், ஓபிசி ஆரிய எதிர்ப்பை நோக்கி திரும்புகிற போதுதான், ஓபிசி சனாதன தர்மத்தை எதிர்க்க திரும்புகிற போதுதான். இப்ப ஓபிசி எஸ்சி எஸ்டிக்கு எதிரான உளவியல் கொண்டவர்களாக இருக்கிறார்கள்.